முதல் ரசிகன் பார்த்தா இயக்குனர் தான். மொத்த காட்சிகளும் உள்ள ஓடும், டே பை நைட் அண்ட் டே ஓடிட்டே இருக்கும். அதை தான் அவங்க விஷுவல் பண்ணுறாங்க, நடிகர்களை வச்சு அவங்க பண்ணுறாங்க. அப்போ முன்னாடியே அவங்களுக்கு விஷுவலாக உள்ள ஓடுறதான சினிமாவை வந்து உருவாகுது. படைப்பாளியும் அவங்க தான், ஒரு இயக்குனர் தான், ரசிகனும் அவங்க தான், நடிகனும் அவங்க தான், நடிகையும் அவங்க தான், வில்லனும் அவங்க தான், எல்லாருமே அவங்க தான். அவங்க அனுபவித்து உணர்ந்த ஒரு விஷயத்தை தான் கதாபாத்திரமாக வந்து அவங்க கொண்டு வராங்க காட்சிகள். அதை யார் மூலமாக வேலை பார்க்குறாங்க? தன் உணர்வுகளை யார் மூலமாக வேலை பார்க்குறாங்க? நடிகர் நடிகர் மூலமாக தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க அனுபவித்து, அவங்க நடித்து, அவங்க உணர்ந்து ஒரு ரசிகனை பார்த்த காட்சிகளை ஃபுல் ஸ்க்ரீனில் தனக்குள்ளே ஓட விட்ட விஷயம் தான் படமாக வந்து வெளியே வருது. 10 வருடங்கள்லாம் ஒரு இயக்குனர் தனக்குள்ளே ஓட விட்டுருக்காரு காட்சி. அதுதான் பல வெற்றி படமாக வந்து ஓடி இருக்கு தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவில், உலக அளவில். முதல்ல ரசிகனாக வந்து ஒருத்தர் இருக்கும் பொழுது தான், ஒரு இயக்குனர் இருக்கும் பொழுது தான் ஒரு நல்ல படமாக வெளியே வருது. ஒரு நடிகன் தன்னை ரசிக்கும் பொழுது தான் ஒரு நல்ல நடிகனாக வந்து வெளியே வருது. முதல்ல ரசிப்பு நமக்குள்ளே இருக்கும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு படைப்பை நம்மளால் கொடுக்க முடியும். அது எழுத்தாளராக இருந்தாலும் சரி, ஒரு இசையமைப்பாளராக இருந்தாலும் சரி, நடிகனாக இருந்தாலும், கவிஞனாக இருந்தாலும், முதல் எனக்குள்ளே உணர்ந்து தான் ஒரு விஷயத்தை நான் வெளியில் சொல்கிறேன். முதல் எனக்கு உணர தெரியணும், அதை வந்து நான் அப்ளை பண்ண தெரியணும், அதை நான் ரசிக்க தெரியணும்.